சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். தீபாவளி சீசன். தீபாவளி அப்ப சேர்த்து நிறைய மற்ற விஷயங்களும் இருக்குது. கேதார கௌரி விரதம். ஸோ அதை பற்றி சொல்லுங்க சிஸ்டர். கேதார கௌரி விரதம், தீபாவளி நோன்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அது இல்லாம தீபாவளிக்கு இந்த லட்சுமி குபேர பூஜையும் சில பேர் செய்வாங்க. நார்த் இந்தியா சைடுல லட்சுமி அது ஈவினிங் செய்யறது ரொம்ப விசேஷமா இருக்கும். அன்னைக்குதான் அவங்களுக்கு எல்லாம் புது கணக்கு ஆரம்பிப்பாங்க. நமக்கு சித்திரை ஒண்ணுதான் புது கணக்கு ஆரம்பிப்போம். அங்க பிசினஸ் பண்றவங்க எல்லாம் தீபாவளி அன்னைக்கு புது கணக்கு ஆரம்பிப்பாங்க, குபேர பூஜை பண்ணிட்டு. கேதார கௌரி விரதம் பொதுவா அந்த காலத்துல நிறைய பேர் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. இப்ப சில சமுதாயத்தினர் அந்த விரதம் இருந்துட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னா, அது கணவனோட சேர்ந்து ஒற்றுமையா வாழணும், அப்புறம் தீர்க்க சுமங்கலித்துவம் கிடைக்கணும், அப்புறம் சிறந்த வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக சுமங்கலி பெண்கள்லாம் இந்த விரதம் இருந்து அது நோன்பு கயிறு கட்டிக்கிறது. முக்கியமா அந்த நோன்பு கயிறு கட்டிக்கணும். அப்ப கண்டிப்பா இப்பதான் கொண்டாடணும். ஏன்னா அப்பெல்லாம் எல்லாம் ஒற்றுமையா தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் நீண்ட ஆயுளோடவும் இருந்தாங்க. சோ இப்பதான் அது ரொம்ப அவசியமும் கூட அப்ப. அது அந்த 21 நாள் அந்த புரட்டாசி மாசம் துர்காஷ்டமில இருந்து ஆரம்பிச்சு இப்ப ஐப்பசி மாசம் அமாவாசை வரைக்கும் கரெக்டா 21 நாள் வரும். அந்த அமாவாசை முடிஞ்ச உடனே அந்த சரடை கட்டிட்டு விரதத்தை முடிச்சிட்டு அந்த சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது வரைக்கும் விரதம் இருப்பாங்க. 21 நாள் இருக்கிறது கஷ்டம். அதனால தீபாவளி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஒரு நாளாவது இருக்கலாம்னு சொல்லிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம உபவாசம் இருந்துட்டு ஈவினிங் அப்போ அந்த நோன்பு கயிறு கட்டுவாங்க. அந்த நோன்பு கயிறுல 21 முடிச்சு இருக்கும். 21 நாள் விரதம் இருக்கும்போது ஒரு நாளும் ஒரு முடிச்சு போட்டுட்டு சிவபெருமான் அந்த லிங்கம் பாதத்துல வச்சுட்டு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி முடியாதவங்க இந்த 21வது நாள் இந்த அமாவாசை அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு 21 முடிச்சு போட்ட கயிறு, 21 இழை போட்ட கயிறை வச்சிருக்கணும். சரடு பூஜையில வச்சுட்டு 21 வகையான பழங்கள் இல்ல வாழைப்பழம் 21 அவங்களால முடிஞ்சது. அப்புறம் அந்த அப்பம் அதிரசம் இதுவும் 21 வைப்பாங்க. 21 வெத்தலை பாக்கு பழம், அந்த மஞ்சள் 21 எல்லாமே 21 கணக்குல வச்சுட்டு அந்த பூஜையை முடிச்சுட்டு அந்த நோன்பு கயிறை ஒண்ணு வீட்டுல சுவாமி படத்துக்கு முன்னாடி கட்டிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கோயில்ல போய் அந்த விரதத்தை முடிச்சுட்டு நோன்பு கயிறு கட்டிப்பாங்க. இதுதான் கேதார கௌரி விரதம். அந்த விரதம் எப்படி ஆரம்பிச்சதுங்கிறதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. கௌரிங்கிறது பார்வதி தேவி தான், உமாதேவியார் தான். இது மும்மூர்த்திகளும் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஆளுக்கால அவங்க வேண்டிய வரம் கிடைச்சிடுச்சு. விஷ்ணு வைகுண்டத்தோட அதிபதி ஆயிட்டாரு. பிரம்மா அம்ச வாகனத்தை பெற்றார். அப்புறம் கௌரி பார்வதி தேவி இடப்பாகத்தையே பெற்றுட்டாரு. சிவபெருமானோட இடப்பாகத்தையே வரமா வாங்கிட்டாங்க. அது ஏன் அப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கு ஒரு புராண கதை இருக்கு. அது கைலாயத்துல எல்லா 33 தேவர்களும் 48,000 ரிஷிகளும் சிவபெருமானையும் பார்வதியும் வணங்கி வர்றாங்க. அப்ப பிருங்கி முனிவர் மட்டும் நான் சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவார், பார்வதி தேவியை வணங்க மாட்டாரு. அது அவங்களுக்கு வருத்தமா இருக்கும். பக்கத்துலதான் உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த முனிவர் என்ன செய்வாரு, சிவபெருமானை மட்டும் வணங்கணும்னு சொல்லிட்டு வண்டு மாதிரி உருவம் எடுத்துருவாரு. வண்டு உருவம் எடுத்து சிவபெருமானை மட்டும் சுத்தி வலம் கும்பிட்டுவாரு. அப்ப பார்வதி தேவிக்கு ரொம்ப வருத்தமாயிடும். அது எப்படி என்ன வணங்காம உங்களை மட்டும் இது பண்ணுவோம், அவருக்கு மோட்சம் மட்டும்தான் வேணுமா, அதனால என்ன மட்டும் வணங்குறாரு. அது அப்படி இருக்கக்கூடாது, என்னையும் சேர்த்து வணங்கணுங்கிறதுக்காக சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூலகத்துக்கு கௌதம முனிவர்கிட்ட கேக்குறாங்க, இதுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி தவம் இருந்தா எனக்கு அந்த மாதிரி வரம் கிடைக்கும் அப்படிங்கும்போது அவர் சொல்லுவாரு, நீங்க 21 நாட்கள் விரதம் இருக்கணும், இருந்து சிவபெருமானையே நினைத்து தவம் செய்யணும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, இந்த கேதாரம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது இமயமலை சாரல் தான் கேதாரம் அப்படிங்கிறது. அங்க இந்த சாரல் வயல்வெளி நிறைஞ்ச இடம், ஒரு ஆலமரத்தடியில உட்கார்ந்து சிவபெருமான அந்த லிங்க பிரதிஷ்டை பண்ணி அவங்க தவம் இருக்கிறாங்க. 21 நாள் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம இருந்து பூஜையை முடிச்சுட்டுதான் அவங்க நோன்பு கயிறு ஒரு நாளும் ஒரு முடிச்சு போட்டு சிவலிங்கத்தோட தலையில வச்சிருப்பாங்க. அந்த முடிச்சு போட்ட நோன்பு கயிறை ரொம்ப பயபக்தியோட மரியாதையோட செஞ்சுட்டு 21வது நாள் 21 முடிச்சு போட்டுட்டு தன்னோட விரதத்தை முடிச்சுட்டு அப்புறம் சிவபெருமான் மகிழ்ந்து வரம் கொடுப்பாரு. என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது, உங்க உடல்ல பாதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு இடப்பாகத்தை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிப்பாங்க. அதுதான் அதுல இருந்து அர்த்தநாரீஸ்வரர்னு பேர் வந்தது. கேதாரமூர்த்தியா இருந்தவர் அர்த்தநாரீஸ்வரரா இருந்தார். அப்புறம் அதுல இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி விரதம் இருந்தா சுமங்கலி பெண்கள் கணவனோட ஒற்றுமையா வாழலாம்னு சொல்லிட்டு அந்த கதை, இந்த மாதிரி புராண கதை போகும்.
ம். இதுக்கு பின்னால நமக்கு ஞானம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்படி இப்படி ஒருத்தருமா விரதம் இருந்து மனிதர்கள் மட்டும் இல்ல, தேவர்களும் இப்படி இருந்திருக்காங்க. எல்லாருமே அப்படி இருந்து வேண்டிய வரம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கேதார கௌரி விரதத்தோட மகிமை. அப்புறம் அந்த தீபாவளிய கொண்டாடுவாங்க. ம். எல்லாம் முடிஞ்சு அந்த அமாவாசை முடிஞ்சுட்டு அந்த விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா பட்டாசு அந்த தீபாவளிக்கு இன்னொரு கதையே இருக்கு. நரகாசுரன் அழிக்கிறது அப்படின்னு சொல்றது. ம். நரகாசுரனை அழிக்கிறதுக்காக நரகாசுரன் என்ன செய்வான்? அவனுக்கு ஒரு வரம் இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு தாயால தான் அவனோட அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வராக அவதாரத்துல வந்து அந்த தேவி வந்து யாரால? சத்யபாமாவா இந்த தாய் தாய் மூலமாக. ஆமா பெண்ணால தான் அழிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வரம். ம், ம், ம். அப்ப வந்து அந்த கிருஷ்ணர் காலத்துல அவங்க வந்து அம்மா இந்த துவாபரகத்துல மூலமாகவே. அவனோட அம்மா மூலமாகவே ஆமா அப்படிதானே? ம், அம்மா மூலமாக தான் அவனுக்கு அழிவு அப்படிங்கிறது ம், அவனுக்கு தெரியும். ம், ஆனா அப்ப என்ன செய்வான்? சத்யபாமா தான் அவனை அழிப்பாங்க. ம், அவங்க வந்து அதுக்கு முன்னாடி வராக அவதாரத்துல அந்த விஷ்ணுவுக்கு லட்சுமி தேவியா இருந்திருப்பாங்க. ம், அப்ப வந்து இவனுக்கு மகனா இருக்கிறவரு இவரு. ம், நராசுரன் வந்து அப்ப வந்து மகனா இருப்பாரு. இப்ப அடுத்த ஜென்மத்துல இந்த சத்யபாமாவா வந்து அவனை அழிப்பாங்க. அதுதான் இந்த நரகாசுரன் அழிஞ்சதுதான் தீபாவளின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்ப வந்து கடைசியில ஒரு வரம் கேட்பான். நான் இறக்கும்போது எல்லா மக்களும் சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும். எல்லாரும் இனிப்பு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கேட்பான். ம், அவனுக்கே தெரியும் அவன் வந்து அசுர வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டான். மக்களை ம். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். விடை பெறும்போது இப்படி எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவன் விடை பெற்று போயிடுவான். அன்னைக்கு நாளதான் கொண்டாடுறது. அதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்லி. தீபாவளின்னா தீபங்களின் வரிசை அப்படின்னு அர்த்தம். ம். சரி, அது சரி. வந்து சிவபெருமான அன்னைக்கு ஆமா. அன்னைக்கு வந்து சிவபெருமான நினைச்சு பார்வதி தேவியும் இந்த மாதிரி கேதார கௌரி விரதம் இருந்தார். அப்புறம் குபேரனும் அவரும் அவரை கும்பிட்டாலும் நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும். லட்சுமி ம், குபேர பூஜை பண்ணி இன்னைக்கு ஈவினிங் அது மாதிரி செய்வாங்க. தீபாவளி ம். திருநாள் அன்னைக்கு எல்லாமே கிடைக்கும்ன்ற மாதிரி சந்தோஷமான திருநாளை கொண்டாடுறது. சரி. அதுதான் நம்ம சம்பிரதாயம். நீங்க இதுக்கு பின்னாடி ஞானம் நிறைய இருக்கு. அது சொல்லுங்க பிரதர். அந்த 21 முடிச்சு அது ம். அப்படிங்கிறது ரொம்ப ஞானத்தோட கனெக்ட் ஆகும். நம்ம ராஜயோகம் ஞானப்படி. எல்லாமே 21 இங்கேருந்து வந்ததுதான். அந்த கதைகள்லாம் எப்படி வந்தது? அவங்க வந்து 21 நாள் செய்றாங்க இல்லையா? 21 நாளு, 21 பலகாரம். இந்த 21, 21ன்றத மைண்ட்ல ஆழமா பதிய வைக்கிறாங்க. இப்ப கடவுள் நமக்கு ஆமா, பதிய வைக்கிற மாதிரி. இப்ப நமக்கு ஆமா. என்ன பதிய வைக்கிறாருன்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரத்துல முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் இதே பூமி தான் நரகமாகுது. இப்ப சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க தான் தேவதைகள். அவர்களே மறுஜென்மம் எடுத்து நரகத்தில் வரும்போது அசுர குணம் கொண்ட அசுரர்களாக, அரக்கர்களாக ஆயிடுறாங்க. சோ இது நீங்க சொன்ன கதையிலும் அழகா வருது. நரகாசுரன் அதுக்கு முன்னாடி யாருக்கு குழந்தையா பிறந்தாங்கன்னீங்க? வராக அவதாரத்துல வந்து மகனா இருப்பாரு. லக்ஷ்மிக்கு மகனா இல்லையா? ஆ. சோ அப்ப லக்ஷ்மி சொர்க்கத்துல வாழுறவங்க. அப்ப சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மகனா பிறந்தவர்களே கடைசியில அரக்கனாக நம்ம மாறுறோம் அப்படிங்கிறதுதான். அப்ப ஒருத்தர் கொலை பண்றத போய் கொண்டாடலாமா? இது வேற நெறைய நாஸ்திகர்கள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்பாங்க. ஆனால் இது மனிதர்களை கொலை பண்றது கிடையாது. நம்மை கீழான நிலைக்கு தள்ளுன அசுர குணத்தை கொலை பண்ணிட்டு, அழிச்சிட்டு, உள்ளுக்குள்ள தெய்வீக குணத்தை நிரப்புறது. அப்படி 100% நிரப்பிட்டா தீபாவளி தான். அதாவது இந்த பூமி அழிந்து சொர்க்கமாக மாறுது. கரெக்ட்டா சொல்லணும்னா சொர்க்கமாக மாறுற நாள் தான் தீபாவளி. 100% சொர்க்கமாக. ஆமா. அப்படி என்னைக்கு அது மாறுது அப்படின்னா, லக்ஷ்மி நாராயணன் அரியணை ஏறுறது. திருமணம் பண்ணிட்டு அரியணை ஏறுறது. ஆனா அது பக்தியில பார்த்தீங்கன்னா, ராமர் அரியணையில ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, முதல் ராஜ்யம். ராம ராஜ்யம். அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ராவண ராஜ்யம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் மானிடமும், இதே 5 விகாரம் பெண்ணிடமும்ல இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவனை அழிக்கிறதுக்கான வழியை இறைவன் சொல்றார். சிவபெருமான் சொல்றார். கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு. அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவரு சொல்றாரு, நான் செம்பு நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்க கூட அங்க நட்சத்திரம் மாதிரி தான் இருந்தீங்க. பூமிக்கு வரும்போது, உடல்ல வரும்போது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறீங்க. அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அனைத்தையும் செய்யுதுன்ற எண்ணம் சொர்க்கத்துல இயல்பாகவே இருந்தது. இருக்கிற வரைக்கும் அது சொர்க்கமா இருந்துச்சு. எப்ப இந்த நினைவு மறந்து உடம்புன்னு நினைக்கிறோமோ, அப்ப புலன் இன்பத்தை தேடுறோம். அது வரைக்கும் ஆத்மா நினைக்கும் பொழுதே ஆனந்தம் இருக்கும். நிரந்தரமாக. ஆத்மான்றத மறந்ததுனால ஆனந்தத்தை வெளியில தேடுறோம். அது எல்லாமே ஏமாற்றக்கூடிய ஆனந்தம். அதுதான்
ராவணன், மாயை இப்படி எல்லாம் சொல்றோம். அதுக்கு அடிமையாகிதான் நம்ம அசுரர் ஆகிறோம். அப்ப அந்த அசுர குணத்தை அழிக்கிறதுக்கு தான் இறைவன் என்ன சொல்றாரு, என் ஒருவனை நினைவு செய்யுங்க. பக்தி மார்க்கத்துல இந்த பூஜை, அந்த விரதம், இப்படி நிறைய ஒவ்வொரு மதத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஞானம், ஞான மார்க்கத்தின் வழி ஒண்ணுதான், ஞானமும் ஒண்ணுதான், கொடுப்பவர் ஒரே ஒரு இறைவன் தான். அதனால்தான் அவருக்கு மகிமையே. ஒரு வயோதிகர் உடல்ல வந்து கொடுக்கிறார், தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுத்துட்டார். நாமெல்லாம் ஆத்மான்னு சொல்லிட்டார். உடம்பு நினைச்சதுனாலதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டார். இப்போ உடம்புன்றத மறந்து ஆத்மான்னு உணரணும்னா, ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவத்தந்தையை நினைக்கணும். சொர்க்கத்தில் 2500 வருடம் சொர்க்கத்தில் சுகமாக வாழ்ந்தோம். அங்க 21 பிறவிகள். அந்த 21 பிறவிக்காக இப்ப நாம விரதம் இருக்கிறோம். சாப்பிடுற விரதமோ மற்றதெல்லாம் கிடையாது. இங்க அது வந்து பக்தி மார்க்கத்தின் விஷயம். இங்க என்னன்னா, உடலை நான் பார்க்க மாட்டேன், வெறும் ஆத்மாவை தான் பார்ப்பேன். ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை தான் நினைப்பேன். அவருடைய குழந்தை. எதுக்காக இதை நினைக்கிறேன்? 21 ஜென்மத்தின் ராஜ்யத்தை மீண்டும் அடையிறதுக்காக. சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடித்த உலகம் சொர்க்கம். பைபிள் குரான்ல கூட அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சிங்கமே அவ்வளவு அன்பா இருக்குதுன்னா மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? சோ அந்த மாதிரி உலகத்துக்கு போறதுக்காக காமத்தை தியாகம் செய்யறோம், கோபத்தை தியாகம் செய்யறோம், பற்று தியாகம் செய்யறோம், பேராசை தியாகம் செய்யறோம், அகங்காரத்தை தியாகம் செய்யறோம். ஆனா இதெல்லாம் விஸ்வரூபம் எடுத்து ஆடக்கூடிய இடம் தான் இந்த கலியுகம். அந்த கலியுகத்தின் அந்த 5 தலை பாம்பை தான் அந்த கிருஷ்ணர் ஆடி உடைச்சாரு, காளிங்க நாகம் அப்படின்னு சொல்லப்பட்டதெல்லாம் இந்த 5 விகாரத்தை தான். இந்த விகாரத்தை எப்படி அழிக்கிறோம்? இறைவனுடைய நினைவுல இருந்து அழிக்கிறோம். நினைக்க நினைக்க அந்த சக்தி வருது. அப்படி சக்தி வரும் பொழுது அங்க ஒருபொழுதும் பெண்கள் விதவையாக ஆக மாட்டார்கள். 150 வருடம் கண்டிப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கலியுகம்னால எல்லாரும் பதற வைக்கிறது பாலியல் குற்றங்கள். குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்களையும் விடுறது கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். ஆனா அங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். ஆனா காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்க. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவதை தவிர காமத்தினால் கிடையாது. அதனாலதான் அவங்களை நம்ம கோயில் கட்டி கும்பிடுறோம். இப்ப அதுவாகவே நாம மாற வேண்டிய நேரம் வந்துச்சு. இவ்வளவு நாள் என்னன்னே தெரியாம யார் என்ன சொன்னாலும் ஓகே, அவங்களுக்கு இப்படி பூஜை பண்ணணுமா, அவங்களுக்கு இந்த பூ போடணுமா, விரதம் இருக்கணுமா, அப்படியே கேட்டு பண்ணுமே தவிர என்னன்னே யோசிக்கல. இப்ப அதற்கான விளக்கத்தை நாராயணன் சம அளவு உரிமையோட உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப சத்தியுகத்துல அதத்தான் பாதி உடல்ன்ற மாதிரி கூட சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு இப்ப கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? சத்தியுகத்துல அப்படி உரிமை கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆமா, அங்க பேரே வந்து இப்பயும் பேர் அப்படி வைக்கிறாங்க. பட் அங்க உண்மையில அந்த லக்ஷ்மி நாராயணன், நாராயணன் லக்ஷ்மி சொல்ல மாட்டாங்க, லக்ஷ்மி நாராயணன். சோ லக்ஷ்மி தான் முன்னுக்கு வைப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா நாராயணனுடைய மனைவி லக்ஷ்மி. அப்ப உண்மையில அந்த சொத்து நாராயணன் கிட்ட இருந்து தான் வருது. மனைவியானதுனால லக்ஷ்மிக்கும் வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? செல்வத்தின் தேவின்னு லக்ஷ்மியை சொல்றோம், நாராயணனை சொல்ல மாட்டோம் இல்லையா? சோ அப்ப லக்ஷ்மி முன்னுக்கு வைக்கிறதுனால வர வெளிப்பாடுதான் பக்தியில கூட அப்படி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நடக்கிற விஷயங்கள் சிவனை மட்டுமே, இப்ப முஸ்லிம்கள் கூட அல்லாவை தவிர நாங்க யாரையும் வணங்க மாட்டோம் அப்படின்றாங்க. பட் இருந்தாலும் முகமது நபிக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப இறைவன் சிவன் தாயின் கர்ப்பத்துல ஒருபோதும் பிறக்கிறது இல்லை. இன்னும் ஏற்கனவே இருக்கிற ஒருத்தர் உடம்புல வந்து ஞானத்தை சொல்றதுக்கு தான் வர்றாரு. அவர் உலகத்தை அனுபவிக்க வரல. அனுபவிக்கிறதா இருந்தா குழந்தையா பிறப்பாரு. அவருக்குன்னு உடம்பே கிடையாது. அதனாலதான் அந்த ஜோதி ரூபமா இருக்கிறவரை ஜோதி ரூபமாக நினைவு செய்யறதுதான் லிங்கம். அந்த லிங்கம்ன்றது ஜோதி, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இப்ப இறைவன் வந்து ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாருன்னா, நிறைய சாமியார்கள் எல்லாம் கடவுள்னு ஏத்துக்குவாங்க. ஆனா ஒருத்தர் உடம்புல கடவுள் வராருன்னா அது எப்படி நாங்க ஏத்துக்க முடியாதுன்னுவாங்க. இதான் ஆச்சரியமா இருக்கும். அப்ப கடவுளுக்கு உடம்பு கிடையாது. உடம்பு இல்லாம எப்படி பேசுவார்? ஏன்னா இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம குணத்தை மாத்துறதுக்கு தான் அவர் வரார். ஏன்னா குணம் மாறினால் யுகம் மாறும். இப்ப துவாபர யுகம் இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தாங்க மனிதர்கள். கலியுகம் வரும்போது மோசமாகுது. ஒரு ஜென்மமும் இன்னும் மோசமாயிட்டே வரும். ஏன்? நம்ம குணம் மோசமாகுது, அப்ப யுகமும் மோசமாகுது. இப்ப வரப்போறது சத்தியுகம். அற்புதமான குணம் நிரம்பியவர்கள் எங்க இருந்து வருவாங்க? இங்கதான் எல்லாரும் இருக்கிறோம் இப்ப. அப்ப இறைவன் ஞானத்தை யாரு கேட்டு இறைவனை ஏத்துக்கிட்டு நிச்சய புத்தி வச்சு அவர் வழிபடி உடல் உணர்வை முற்றிலும் துறக்கிறார்களோ
அவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். ஏன்னா அந்த குணம் கொண்டவர்கள் அங்க இருப்பாங்க. அந்த குணத்தை இப்ப நம்ம ஏத்துக்கணும். ஆனா இதை எப்படி இறைவன் பண்றாரு? ஞானத்தை கொடுத்து தான் பண்றாரு. இப்ப ஞானத்தை கொடுக்கணும்னா ஒருத்தர் உடம்பை எடுத்து தான் ஆகணும். சோ யார் உடலை எடுக்கிறாரோ அவங்கள தான் பார்வதின்னு சொல்றாங்க. பிரம்மா அவர் ஆக்சுவலா ஒரு ஆண் தான். பட் ஆன்மீக ரீதியாக நமக்கு தாய். சிவதந்தை பிரம்மா தாய் மூலமாக நம்மளை தத்தெடுக்கிறார். அப்ப இந்த பிரம்மாவைத்தான் நந்தின்னும் சொல்றாங்க. சிவன் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா நந்தி காதுல தான் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா பிரம்மா உடம்புல சிவன் இருக்கும்போது நீங்க சொல்றத பிரம்மா காது வழியா தானே கேட்க முடியும். இதுதான். அப்ப நிறைய பேர் வந்து நாங்க பிரம்மாவை எல்லாம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்களுடைய நினைவாக தான் அது சொல்லப்பட்டு இருக்குது. எப்படி? அந்த பிரிங்கி முனிவரோட கதை. அதாவது சிவனை நீ நினைக்கணும். கரெக்ட் தான். சிவன் கிட்ட தான் அன்பு இருக்கணும். ஆனால் பிரம்மா வாய் வழியா வர எதையுமே ஏத்துக்கலன்னா சிவனே அவர் உடம்புல வந்துதானே பேசி ஆகணும். அதுக்குதான் சிவன் சொல்றாரு, நான் அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் நான் சொன்னதாவே நினைங்கன்ற. அப்படின்னா அவர் உடம்புலே தான் நான் இருக்கிறேன். அவர் உடம்பு இல்லாம நான் எப்படி பேசுவேன்? அதுதான் பக்தி மார்க்கத்தில் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லைன்னு அர்த்தநாரீஸ்வரரா காட்டியிருக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னாடி இவ்வளவு ரகசியம் இருக்குது. பட் எது புரியுதோ இல்லையோ, ஆத்மான்னு ஒன்று வந்து சிவ பரமாத்மாவை நினைக்க நினைக்க 21 ஜென்மம் சொர்க்கத்தின் ராஜ்யம் நமக்கு கிடைக்குது. ஏன் 21 ஜென்மம்னா அங்க ஆயுள் அதிகம். ஒவ்வொரு ஜென்மம் 150 வருடம் இருக்கும். ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. செல்வத்துக்கு குறை இருக்காது. ஆரோக்கியம் பக்காவா இருக்கும். ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காதுன்னா பாத்துக்கோங்க. சோ ஆரோக்கியமும் இருக்குது, செல்வமும் இருக்குது, சுத்தி நல்லவங்களாவும் இருக்கிறாங்க, இயற்கையும் சூப்பரா இருக்கும் இல்லையா? இந்த உணவு, காய்கனிகள் எல்லாமே அளவற்று இருக்கும். இங்க மாதிரி பஞ்சம் வராது. இன்னொன்னு ஒரு நாட்டை இன்னொரு நாடு அபகரிக்கிறது இருக்காது. சொத்து பிரச்சனை இருக்காது. யார் வேணாலும் எங்க வேணாலும் வீடு கட்டிக்கலாம். எல்லார் கையிலும் எல்லாமே இருக்கும். அந்த விஷமே இருக்காது மனிதர்களுக்குள்ள. அப்படிப்பட்ட உலகத்துக்கு போகணும்ன்றது தானே அதுல இன்னைக்கு உலகம் மோசமா இருக்கும்போது நமக்கு அந்த ஏக்கம் வரும் இல்லையா? எல்லாரும் நல்லவங்களா இருக்கக்கூடாதான்ட்டு கண்டிப்பா ஒரு தடவையாவது நினைக்கிறாங்க எல்லாருமே. எல்லாரும் நல்லவங்களா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஒவ்வொரு பொண்ணும் ஒரு சைக்கோ கணவன் கிட்ட மாட்டிக்கிட்டா, அவங்களுக்கு எல்லாம் கணவன் நல்லா இருக்கிறாங்க, நமக்கு இல்லையே அப்படின்னாங்க. சோ அங்கேயும் அங்கேயும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது கலியுகம் தானே இல்லையா? அப்ப அந்த கணவன் சொர்க்கத்துலதான் கிடைப்பார். அங்கதான் தீர்க்காயுசா இருப்பாங்க, தீர்க்க சுமங்கலியாவும் இருப்பாங்க. அதுக்கு நாம இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் சிவபரமாத்மாவை கணவனாக நினைத்து அவருக்கு உண்மையாக இருக்கணும் இல்லையா? பார்வதி யாரு? சிவனுக்கு மனைவி தானே. அது நாம தான் உண்மையிலே. பார்வதியின் தனி ஆளு கிடையாது. சிவன் தான் ஒருவர், பார்வதி இத்தனை பேர் இருக்கிறோம். உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் இறைவனை ஏத்துக்கிட்டா பார்வதி. சோ ஏத்துக்கிட்டா அவர் நினைவிலே எப்படி ஒரு கணவனுக்கு உண்மையா மனைவி நடக்கிற மாதிரி நாம நடந்தால், அவர் சொல்ற மாதிரி உடலை பார்க்காம காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எண்ணத்தில் கூட வராம எடுத்தோடனே அந்த நிலை அடைய மாட்டோம். முயற்சி பண்ண இறைவனை நினைக்க நினைக்க சொர்க்கத்தில் இருந்தது தானே என்னுடைய உண்மையான குணம்னு திரும்ப திரும்ப நமக்குள்ள சொல்லிக்க இறைவன் கொடுக்கிற ஞானமாகிய முரளியை தினம் தினம் கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள இருக்கிற விஷயம் போகும். அந்த முரளி தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், கேதார கௌரி விரதம் நல்வாழ்த்துக்கள். அடுத்தது என்னங்க சிஸ்டர்? குபேர லக்ஷ்மி குபேர பூஜை. சோ இது பக்தி ஓகே, அதுவாகவே ஆகிற வாய்ப்பும் இப்ப கடவுள் கொடுக்கிறார். சோ அதையும் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஜென்ம ஜென்மமா பக்தி பண்ணதான் சேரும். ஆனா இறைவனுடைய ஞானம் இப்ப மட்டும்தான் கிடைக்குது. கடைசி 100 வருடம் தான் கிடைக்கிறாரு. அதுல அவர் 90 வருஷம் முடிஞ்சிச்சு. நம்மளே லேட்டா தான் வந்திருக்கிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. சோ எல்லோருக்கும் இதை தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நமக்கே புரியாட்டினா கூட அவங்களுக்கு புரியும்ல, அதை கொடுத்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.